அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 முழுக்கல் பாட தலைப்பில் எடுத்துக்காட்டு 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. -2க்கு எதிரெதிர் திசைகளில் 3 அலகுகள் தொலைவில் உள்ள எண்களை எண்கோட்டில் காண்க. இப்போ முதல்ல நம்ம ஒரு எண்கோடு வரையணும். எண்கோட்டின் நடுவில் 0 வரைஞ்சிக்கலாம். 0க்கு வலதுபுறமாக 1 2 3 அப்படின்னு மிக எண்களை எழுதிக்கிட்டே போகணும். 0க்கு இடதுபுறமாக -1 -2 இந்த மாதிரி குறை எண்கள் போயிட்டே இருக்கும். முழுக்களானது குறை எண்கள் 0 மிக எண்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. 0 அப்படிங்கிறது மிக எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. இப்போ எண்கோடு நம்ம ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிருவோம். அந்த எண்கோட்டில் -2 எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ -2க்கு எதிரெதிர் திசைகளில் இப்போ வலதுபுறமாகவும் போகணும், இடதுபுறமாகவும் போகணும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு போகணும்? 3 அலகுகள் போகணும். அப்படி போகும்போது என்ன மாதிரியான எண்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எண்கோடு வரைஞ்சிக்கலாம். எண்கோடு நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். -2க்கு எதிரெதிர் திசைகளில் -2 இந்த இடத்துல இருக்குது. எதிரெதிர் திசைகள் முதல்ல இடதுபுறமாக போய்க்கலாம். 3 அலகுகள் 1 2 3. இப்போ இடதுபுறமாக 3 அலகுகள் நகரும்போது -5 கிடைக்குது. இப்போ அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன் வலதுபுறமாக போகலாம். 1 2 3 3 அலகுகள் வரும்போது நமக்கு +1 அப்படின்னு கிடைக்குது. எண்கோட்டில் இந்த சைடு தான் வலது, இது இடது. இப்போ -2லேருந்து இடதுபுறமாக 3 அலகுகள் நகர்ந்தோம்னா -5 கிடைக்குது. -2லேருந்து அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன் வலதுபுறமாக நகரும்போது +1 கிடைக்குது. எனவே -2லிருந்து 3 அலகுகள் இடதுபுறமாக நகர -5 கிடைக்கிறது. -2லிருந்து 3 அலகுகள் வலதுபுறமாக நகர +1 கிடைக்கிறது. 1ன்னு போட்டாலும் அது மிகை எண்ணை தான் குறிக்கும், முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் போட்டாலும் அது மிகை எண்ணை தான் குறிக்கும். எடுத்துக்காட்டு 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.